அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இறையச்சம். அச்சம் என்று சொன்னால் பயம் என்பதாக பொருள். ஒரு மனிதனை ஒழுக்க சீரனாக ஆக்குவது எது என்று நடத்தப்பட்ட ஒரு ஆய்விலே ஒரு மனிதனை ஒழுக்க சீரனாக ஆக்குவது பயம் என்பதாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பயம் என்பது ஒரு மனிதனை ஒழுக்க சீரனாக ஆக்குகிறது. ஒரு ஆசிரியருக்கு பயப்படாத ஒரு மாணவன் தரிகட்ட ஒரு மாணவனாகத்தான் இவ்வுலகத்திலே வளர்வான். ஒழுங்காக படிக்க மாட்டான், வகுப்பறையிலே அமைதியாக இருக்க மாட்டான், ஸ்கூலிலே பள்ளியிலே ஒரு கெட்ட மாணவன் என்கின்ற ஒரு பெயரைத்தான் பெறுவான். அதே சந்தர்ப்பத்திலே அந்த மாணவன் ஆசிரியருக்கு பயந்து நடந்தார் என்று சொன்னால் தேர்விலே நல்ல மதிப்பெண்ணை பெறுவான். தலைமை ஆசிரியருடைய அன்பு அவருக்கு கிடைக்கும். நல்லதொரு மதிப்பெண்ணை எடுத்து நல்ல மாணவன் என்கின்ற ஒரு பெயரை வாங்குவான். ஆக ஒரு மாணவனுக்கு ஆசிரியரின் மீது பயம் இருக்க வேண்டும். அதுபோல் முதலாளிக்கு பயப்படாத ஒரு தொழிலாளி அந்த நிறுவனத்திலே மிக நீண்ட நாட்கள் வேலையாளாக நீடிக்க மாட்டார். எந்த அளவிற்கு அவர் அந்த கம்பெனியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் நடக்கின்றாரோ அந்த அளவிற்கு அந்த கம்பெனியினுடைய அனைத்து மனிதர்களாலும் அவர் வெறுப்பிற்கு உள்ளானவராக கருதப்படுவார். அவர் கூடிய விரைவிலேயே அந்த கம்பெனியிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே சந்தர்ப்பத்திலே முதலாளிக்கு பயந்து அந்த நிறுவனத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தார் என்று சொன்னால் அவருடைய சம்பளம் உயரும், பதவி உயரும். அதுபோல ஒரு நாட்டினுடைய குடிமகனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்திலே பயம் என்பது இருக்க வேண்டும். நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அவர் பயப்பட வேண்டும். நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு பயப்படாத ஒரு குடிமகன் அந்த நாட்டினுடைய சிறைச்சாலையை அது விரைவிலேயே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆதலால் தான் பயம் என்பது ஒரு மனிதனை ஒழுக்க சீரனாக ஆக்குகிறது. பயம் இல்லாதவன் இந்த உலகத்திலே ஒழுக்கமுடையவனாக ஆக மாட்டான். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடையார்களே, இந்த பயம் என்பது ஒரு மனிதன் அதிகமாக அல்லாஹ்விற்கு பயப்படுவது மற்றும் பிற மனிதர்களுக்கு பயப்படுகின்றது என்ற விஷயத்திலே நாம் பார்த்தோம் என்றால் மனிதர்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் பயப்பட வேண்டும். அதுதான் இறையச்சம் என்பது. இவ்வுலகத்திலே நமக்கு காரியம் உடையவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டும். மனிதர்களிலே நாம் யாருக்கு கட்டுப்படுவோமோ அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்தளவிலே ஒரு மனிதன் இவ்வுலகத்திலே உண்டான அடியார்களுக்கு பயப்படுவதை விட அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, மார்க்கத்துடைய விஷயத்திலே நாம் பயப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்விற்கு பயப்படாமல் பிற மனிதர்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு சிந்தனையை, ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவன் ஷைத்தான். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், இன்னமா ஸாலிகும் ஷைத்தானு யுஹவ்விஃபு அவ்லியாஹு. ஷைத்தான் தான் தன்னுடைய நேசர்களுக்கு பயத்தை ஊட்டுகின்றான். ஆதலால் ஃபலா தஹாஃபூஹும் வஹாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு பயப்படாதீர்கள், எனக்கே பயப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். உலக காரியங்களிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மின் மீது எவர்கள் ஆதிக்கம் செலுத்துவது கூடுமோ அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டும். ஒரு மாணவன் ஆசிரியருக்கு பயப்பட வேண்டும், ஒரு தொழிலாளி முதலாளிக்கு பயப்பட வேண்டும், ஒரு நாட்டுடைய குடிமகன் நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு பயப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயம் என்று வரவுகின்ற போது ஒரு மனிதன் அனைத்தையும் விட அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். ஏனென்றால் பயம் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். ஒரு மனிதன், ஒரு இஸ்லாமியன் இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்பிடங்களை விடவும்
எப்படி அல்லாஹ்வின் மீது அதிக அன்பு கொண்டு இருக்க வேண்டுமோ அதுபோல இந்த உலகத்திலே அனைத்தின் மீதும் உண்டான பயத்தையும் விட அல்லாஹ்வின் மீது பயம் அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் இறைச்சம் என்பதாக சொல்லப்படும். அன்பானவர்களே, இந்த இறைச்சத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இறைச்சம் உடையவருடன் அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்று தனது திருமறையிலே அல்லாஹ் 9:36 வசனத்திலே கூறுகின்றான். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இறைச்சமுடையவர்களோடு இருக்கின்றான். இறைச்சமுடையவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். இவ்வுலகத்திலே நம்மோடு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இவ்வுலகத்தினுடைய செல்வங்கள் நாம் நிரம்பப்பட்டிருந்தாலும், அல்லாஹுடைய நேசம் நமக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் நம்மோடு இல்லை என்று சொன்னால், இவ்வுலகத்தும் அனைத்தும் நம்முடன் இருந்தாலும் எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது. ஆனால் ஒருவரிடத்திலே உலகத்தினுடைய எதுவும் இல்லை, அல்லாஹ் அவரோடு இருக்கின்றார் என்றால் அவர் இல்லாமல் கிடைக்கப்பெற்றவராக ஆவார். காரணம் என்ன? அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றார். அதுபோல யார் இறைச்சமுடையவராக திகழ்கின்றாரோ அவருடைய காரியங்கள் எளிதாகின்றது என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே 65.4 வசனத்திலே கூறுகின்றான். நாம் இந்த உலகத்திலே நிறைய காரியங்களை செய்கின்றோம். நம்மளுடைய சொந்த காரியங்களாக இருக்கட்டும் அல்லது பொது காரியங்களாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்களை நாம் செயல்படுத்துகின்றோம். அந்த செயல்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றியடைய மாட்டேன் என்கின்றது என்று வருத்தப்படக்கூடியவர்கள் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். முஃமின்களிலும் இருக்கின்றார்கள், இறை நிராகரிப்பாளர்களும் இருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய காரியங்கள் இலகுவாக ஆக வேண்டும் என்று சொன்னால், சீக்கிரம் எடுத்த காரியங்கள் கைகூட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலாவை அதிகம் பயந்து கொள்ள வேண்டும். ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றாரோ அவருடைய காரியங்களை அல்லாஹ் தஆலா லேசாக ஆக்கின்றான். நம்முடைய காரியங்கள் இலகுவாக ஆகுவதற்கு நாம் அதிகம் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஒரு மனிதனுக்கு இந்த இறைச்சத்தின் மூலமாக கல்வி ஞானம் கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சூரத்துல் பக்கராவிலே 282 வசனமாக கூறுகிறான், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ் தஆலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு கல்வி அறிவை கொடுப்பான். கல்வி அறிவு என்பது ஒரு மனிதன் எதன் மூலமாக கிடைக்கும் என்றால் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்வதன் மூலமாக கிடைக்கின்றது. நாம் நினைத்துக் கொள்கின்றோம் படிப்பதன் மூலமாக பல பட்டங்கள் பெறக்கூடியவர், அவர்தான் கல்வி அறிவிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள் என்று. அப்படி அல்ல. ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் தஆலாவை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் கல்வி அறிவு பெற்றவர்கள். கல்வி அறிவு பெற்றவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். அல்லாஹ்வை யார் பயப்படுகின்றார்களோ அவர்கள்தான் கல்வி அறிவை பெற்றவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு கல்வி அறிவு ஞானத்தை கொடுக்கின்றார். முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் கல்வி ஞானத்தை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் எந்த பள்ளியிலோ எந்த காலேஜிலோ அவர்கள் படிக்கவில்லை, ஆனாலும் அவர்கள் கல்வி அறிவு பெற்றிருக்கின்றார்கள் என்று எத்தனையோ நபிமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரா யூசுஃபிலே கூறுகின்றான் அல்லாஹ் தஆலா, வலம்மா பலக அசுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பருவ வயதை அடைந்த பொழுது அவருக்கு நாம் கல்வி ஞானத்தையும் நுட்பத்தையும் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் எந்த ஒரு பட்டம் வாங்குவதன் மூலமாக கல்வி அறிவை பெறவில்லை, பள்ளிக்கூடத்திலே படித்து அவர்கள் அறிவை அதிகமாக்கி கொள்ளவில்லை. மாறாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கல்வியை கொடுத்தான். ஏன் கொடுத்தான், எதற்காக கொடுத்தான், எந்த அடிப்படையிலே கொடுத்தான் என்று சொன்னால் இறைச்சத்தின் மூலமாகத்தான் அந்த கல்வி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரா கஸஸிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்,
வலம்மா பலக அசுத்தஹு வஸ்ஸவா ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பருவ வயதை அடைந்து ஒரு மெச்சூரிட்டியை அவர் அடைந்த பொழுது அவருக்கு நாம் கல்வி, அறிவு, ஞானத்தையும் இன்னும் நுட்பத்தையும் அளித்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அவர்கள் எதன் மூலமாக கல்வி அறிவை பெற்றார்கள் என்றால் இறையச்சத்தின் மூலமாகத்தான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன அத்காக்கும் வஅலமுக்கும் பில்லாஹி அன. உங்களிலே மிகவும் அல்லாஹ்வை அறிந்தவர் யார் என்று சொன்னால் நான் தான். இன்னும் உங்களிலே மிகவும் இறையச்சம் உடையவர் யார் என்று சொன்னால் நான் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். இப்போ இறையச்சத்தின் மூலமாக அவர் அந்த அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கல்வியை, ஞானத்தை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உக்குர் ரப்பி ஸித்னி இல்மா. நீங்கள் கூறுங்கள், எனக்கு கல்வி அறிவை அதிகமாக ஆக்குவாயாக என்று அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான். ஆக கல்வி அறிவு என்பது இறைச்சத்தின் மூலமாக கிடைக்கின்றது. அல்லாஹை அதிகம் இந்த அளவிற்கு பயந்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு கல்வி ஞானம் என்பது நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அவைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அதுபோல இவ்வுலகத்திலே நல்லதும் கெட்டதும் ஒரு மனிதனுக்கு புலப்பட வேண்டும் என்று சொன்னால், நல்லது எது கெட்டது எது என்று பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்றால் அவர் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே பார்க்கின்றோம், எத்தனையோ மனிதர்களுக்கு இது நல்லது இது கெட்டது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். நல்லதை கெட்டதாக புரிந்து கொள்கின்றார்கள், கெட்டவைகளை நல்லவைகளாக புரிந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, இன் தத்தகுல்லாஹ யஜஅல் லக்கும் ஃபுர்கானன். நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பகுத்தறிவை கொடுப்பான். நல்லதை நல்லது என்று உங்களுக்கு விளங்க வைப்பான், கெட்டதை கெட்டது என்று உங்களுக்கு விளங்க வைப்பான். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்களை பார்த்து, சில இறை நிராகரிப்பார்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், ஸுய்யிரலஹும் ஸூஉ அமாலி. அவருடைய கெட்ட நடவடிக்கைகள் அவர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டு விட்டது என்று. கெட்ட நடவடிக்கைகள் அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட நடவடிக்கைகளை எல்லாம் தனக்கு அது நல்லது என்பதாக நினைத்து கொண்டு இருப்பார்கள். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் கெட்டவைகளை செய்கின்றார்கள். மது அருந்தக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து, ஏன் இவ்வாறு மது அருந்துகின்றாய், அது பாவமா இல்லையா என்பதை என்று நாம் கேட்கின்ற போது அவர் சொல்வார், நான் ஏன் மது அருந்துகின்றேன் என்று அதை நியாயப்படுத்தி பேசுவார். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தவறு அவர் தவறாகவே தென்படவில்லை. அதுபோல் எந்த குற்றத்தை செய்யக்கூடிய மனிதராக இருக்கட்டும், அந்த குற்றத்தை ஏன் செய்கின்றீர்கள் என்று நாம் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் கூறுவார், அதை அவர் நியாயப்படுத்தி பேசுவார். காரணம் என்ன? அவருடைய பாவத்தின் மூலமாக, அவருடைய இறையச்சம் இன்மையின் காரணமாக அவருடைய அந்த தீய செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு நல்ல செயலாக காட்டப்படுகின்றது. சூரத்துல் அஹ்ராஃபிலே 146வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இவ்வுலகத்திலே யார் பெருமையோடு நடக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்றால் தீயது நல்லவைகளாக அவர்களுக்கு காட்டப்படும், நல்லவைகள் தீயதாக ஆக்கப்பட்டுவிடும். அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். ஒய்யரவு சபீல ருஷ்திலா இத்தஹதுஹு சபீலா. நேர்வழியை அவர்கள் பார்த்தார் என்று சொன்னால் அவைகளை நல்ல வழி என்று எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தீய வழியை பார்த்தார் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்வார்கள். இப்படி மாற்றமாக அவர்களுக்கு காண்பிக்கப்படும். நல்லவைகள் தீயவைகளாகவும் தீயவைகள் நல்லவைகளாகவும் நாம் அவர்களுக்கு காட்டிவிடுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது யாருக்கு? இறைவனுடைய அந்த வசனங்களை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தனது திருமுறையிலே கூறுகிறான். அதுபோல யார் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்கின்றார்களோ அவருக்கு வானத்தில் இருந்து அபிவிருத்தி என்பது இறங்கும், பரக்கத்து என்பது இறங்கும். உலகத்திலே நாம் ஒவ்வொன்றிலும் பரக்கத்தை எதிர்பார்க்கின்றோம். பரக்கத்து என்று சொன்னால் என்ன? குறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களிலே நிறைய பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். குறைந்த உணவு இருக்கின்றது, அந்த குறைந்த உணவை வைத்து அதிகமானவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதிலே பரக்கத்து இருக்கின்றது என்பதாக பொருள்.
இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஓட்டிலும் குறைந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களிலே அதிகமான அபிவிருத்தி கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு பரக்கத் என்பதாக கூறப்படும். இந்த பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்குகிறான் என்று தனது திருமறையை அல்லாஹ் கூறுகிறான். அந்த பரக்கத் ஒரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவர் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும். தனது திருமறையிலே சூரா அஅராஃபிலே 96வது வசனத்திலே கூறுகிறான் அல்லாஹ் தஆலா, வலவ் அன்ன அஹ்லல் குரா, அந்த கிராமவாசிகள் ஆமனு அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டு ஒத்தகோ அல்லாஹ் தஆலாவை பயந்து கொண்டார்கள் என்று சொன்னால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியிலிருந்து நாம் அவர்களுக்கு பரக்கத்துகளை இறக்கி கொண்டிருப்போம் என்பதாக கூறுகின்றான். ரிஸ்க் என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, உணவும் ஒரு ரிஸ்க் தான். ஒரு மனிதருக்கும் ஒரு விதத்திலே அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுப்பான். சிலர்களுக்கு உடல் நலத்தை கொடுத்து அதிலே ரிஸ்கை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சிலர்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி செய்திருப்பான். சிலர்களுக்கு பதவியை கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய ரிஸ்கை கொடுத்திருப்பான். சிலர்களுக்கு அதிகமான குழந்தை செல்வங்களை கொடுத்திருப்பதன் மூலமாக ரிஸ்கை கொடுத்திருப்பான். சிலர்களுக்கு அதிகமான நிலபுலன்கள் கொடுத்திருப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுத்திருப்பான். இப்படி ரிஸ்க் என்பது பல வகைகளில் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கும் ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய வாழ்வாதாரம் இன்னொருவர் பெற்றிருக்க மாட்டார். ஒரு மனிதர் பெற்றிருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை இன்னொரு மனிதர் பெற்றிருக்க மாட்டார். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் எதை அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும் என்று நாடு இருக்கின்றானோ அதை அவருக்கு கொடுப்பான். அடுத்தவரை பார்த்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நமக்கு கொடுக்கப்படவில்லையே என்று இயங்கக்கூடாது என்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். வரா தத்தமன்னோ மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅல், உங்களில் சிலரை விட மேம்பட்டிருப்பதை வைத்து நீங்கள் மேலெண்ணம் கொள்ளாதீர்கள். அவரை போன்று பொருளாதாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று இயங்காதீர்கள். அவருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் உங்களுக்கு உடல் நலத்தை கொடுத்திருக்கின்றான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் நலன் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இன்னொரு மனிதனுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருப்பான். அப்படி குழந்தை செல்வம் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது அவருக்கு உண்டான வாழ்வாதாரம். இப்படியாக ஒருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு விதத்திலே வாழ்வாதாரத்தை கொடுத்திருப்பான். அப்படிப்பட்ட வாழ்வாதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும். இறைச்சத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றான் என்று தனது திருமறையிலே சூரா அஅராஃபிலே 96வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதுபோல இன்னும் எத்தனையோ விதமான நலன்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த இறைச்சத்தின் மூலமாக கொடுக்கின்றான். உலகத்தில் எதிரி இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. நபிமார்களாக இருக்கட்டும், நபிமார்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அனைவரும் எதிரியை பெற்றிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நம்ரூத், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஃபிரௌன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அபூ ஜஹல், அபூ லஹப். இப்படியாக எதிரிகள் ஒரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அதுபோல தனிப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்மவர்களுக்கும் எதிரிகள் இருப்பார்கள். அந்த எதிரிகள் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்ற பொழுது அந்த சூழ்ச்சியால் நமக்கு எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும். முத்தகீன்களாக இறைச்சம் உடையவராக நாம் ஆகுவதன் மூலமாக எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா தவிடுபொடியாக்கி நமக்கு வெற்றியை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் சூரா ஆல இம்ரானிலே 120வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஒயின் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொண்டு இன்னும் பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் லா எதுர்ருக்கும் கைதுகும் ஷைஆ, அந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய அந்த சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதையுமே செய்யாது. எதிரிகளுடைய சூழ்ச்சி நமக்கு எந்த விதமான ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் தஆலாவை அதிகம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்வதன் மூலமாக எதிரிகளுடைய தீய சூழ்ச்சியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோல இந்த இறைச்சத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்கின்றது. உலகத்திலே ஒரு மனிதனும் எதிர்பார்ப்பது எது என்று சொன்னால் வெற்றி தான். உலக வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்க வேண்டும்,
தான் செய்கின்ற வியாபாரத்திலே வெற்றி கிடைக்க வேண்டும், தான் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பாஸ் ஆகுவதன் மூலமாக வெற்றி கிடைக்க வேண்டும். இப்படியே அனைத்திலும் தான் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை பெற வேண்டும் என்று ஒரு மனிதனும் நினைக்கின்றார். சிறுவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைவரும் வெற்றியையே விரும்புகின்றார்கள். அந்த வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சூரா நூறிலே 52வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். உமைன் யுத்தகில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்டு வயஹ்ஷல்லாஹ, அல்லாஹ் தஆலாவை யார் பயந்து கொள்கின்றாரோ, ஃபஉலாய் வயத்தகிஹி ஃபஉலாய்க ஹுமுல் ஃபாயிஸூன், யார் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இறையச்சத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எண்ணிலடங்காத பல நலன்களை வைத்திருக்கின்றான். அந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே இருந்தது என்று சொன்னால் இவ்வுலகத்தினுடைய பல்வேறு விதமான தாக்கங்களிலிருந்து நாம் விடுபடலாம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் மறுவுலக வாழ்வும் நமக்கு வெற்றியானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகையால் நாம் இறைச்சமுடையவராக திகழ வேண்டும் என்பதை கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் கமா அமர். கண்ணியமிக்கவர்களே, இறையச்சத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் என்பது அதிகமாக இருக்கின்றது. இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களாக இருக்கட்டும், நபிமார்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், சாலிஹீன்களாக இருக்கட்டும், சுஹதாக்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த உலகத்திலே வெற்றியை பெறுவதற்குண்டான காரணமாக திகழ்ந்தது இது என்று சொன்னால் இறையச்சம்தான். இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற நலன்கள் என்பது கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த உலகத்திலே நமது வாழ்க்கை என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதற்கு முன்னால் மரணிக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், இன்னும் 100 வயதிற்கு மேல் வாழக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, ஒருவரும் மரணிக்கக்கூடியவர் தான் என்பதை அல்லாஹ் தஆலா தனது திருமுறையிலே கூறுகிறான். குல்லு மன் அலைஹா ஃபான். உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு படைப்பினமாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் ஒரு அழிவை சந்திக்கக்கூடியதாகத்தான் உலகத்திலே இருக்கின்றது. நாம் மரணித்த பிறகு நமது சந்ததியினர்கள் உலகம் முடிவு நாள் வரை, யுக முடிவு நாள் வரை நமது சந்ததிகள், தோன்றக்கூடிய சந்ததியினர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், மூமின்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், நம்முடைய முடிவிற்கு பிறகு நம்முடைய சந்ததியினர்கள் எப்படி வாழ்வார்களோ என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு பின்னால் வாழக்கூடிய நமது சந்ததியினர்கள் நல்லோர்களாக திகழ வேண்டும் என்று ஒரு மனிதர் நினைத்தார் என்றால் அவர் இறையச்சமுடையவராக திகழ வேண்டும். அப்படி திகழ்ந்தால் அவருடைய இறையச்சத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய சந்ததியினர்களை, கியாமத் நாள் வரை உண்டான அவருடைய சந்ததியினர்களை சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, மூமின்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வான் என்பதை சூரத் நிசாவிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். வல் யஹ்ஷல்லதீன லவ் தரக்கூ மின் ஹல்ஃபிஹிம் துர்ரியத்தன் லிஆஃபன் ஹாஃபு அலைஹிம். தனக்கு பின்னால் உள்ளவர்களை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்வார்களோ என்று
தன்னுடைய சந்ததிகள் குறித்து அச்சமுடையக்கூடியவர்கள் ஃபல்யத்தகுல்லா, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். மற்றும் வல் யகூலு கௌலன் சதீதா, நியாயமான நேர்மையான சொல்லை அவர்கள் சொல்லட்டும். அவருடைய நேர்மையின் மூலமாக, அவர்களுடைய இறைச்சத்தின் மூலமாக கியாமத் நாள் வரை உண்டான அவருடைய சந்ததியினர்களை நாம் நல்லோர்களாக, மூமின்களாக, சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பிற்கினியவர்களே, இதுபோல யார் இறைச்சமுடையவராக திகழ்கின்றார்களோ அவர்களுக்கு சுவனம் கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சூரா நாசியாத்திலே 40வது வசனத்திலே கூறுகின்றான், வம்மாமன் ஹாஃப மகாம ரப்பி, அல்லாஹ்வுடைய திருச்சமூகத்தை யார் பயந்து வனஹன் நஃப்ஸா அனில் ஹவா, மனோ இச்சைகளை விட்டும் தவிர்ந்து கொள்கின்றாரோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மக்வா, அவர்களுடைய ஒதுங்குமிடம் சொர்க்கமாக இருக்கின்றது என்பதாக கூறுகின்றார். அது மட்டுமல்ல, தனது திருமறையிலே பல இடங்களிலே இறைச்சமுடையவர்கள் சொர்க்கத்திலும் இன்னும் நீரூற்றுகளும் இருப்பார்கள் என்று முர்சலாத்திலே, சூரா முர்சலாத்திலே 41வது வசனத்திலே கூறுகின்றான். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், துஹானிலே 51வது வசனத்திலே நிச்சயமாக இறைச்சமுடையவர்கள் அச்சம் தீர்ந்த ஒரு இடத்திலே, அதாவது சூனத்திலே இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றான். சூரா முர்சலாத்திலே மற்றொரு வசனத்திலே கூறுகிறான், நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் அந்த சூனத்திலே உண்டான நிழலிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். அதுபோல் மற்றொரு வசனத்திலே இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் அச்சம் தீர்ந்த ஒரு இடமாகிய சூனத்திலே இருப்பார்கள் என்று தனது திருமறையிலே பல இடங்களிலே இறைச்சமுடையவர்களுக்கு உண்டான நலன்களையும், அவர்கள் உலகத்திலே எப்படிப்பட்ட நலன்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதையும், இன்னும் அவருடைய மரணத்திற்கு பிறகு மறுவுலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை எல்லாம் அவர்கள் பெறுவார்கள் என்பதை பற்றி தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கினியவர்களே, ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷைஇன், யார் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்கின்றாரோ அவருக்கு இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் பயப்படும். நாம் அல்லாஹை பயந்து கொள்ளோம் என்று சொன்னால் அல்லாஹினுடைய மற்ற அடியார்கள் எல்லாம் நமக்கு பயப்படுவார்கள். அல்லாஹினால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் நமக்கு பயப்படும். ஆனால் நாம் அல்லாஹை பயப்படவில்லை என்று சொன்னால் அனைத்தையும் பார்த்து இந்த மனிதன் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுவான். நாம் அல்லாஹை பயந்து கொள்ளக்கூடிய முத்தகீன்களாக, இறைச்சமுடையவராக திகழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஈருலகத்திலும் வெற்றி கிடைக்கின்றது என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் முத்தகீன்களாக, இறைச்சமுடையவர்களாக ஆக்கி அருள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.